ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டியாக ஒரு ஷாப்பிங் vlog பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தது. அது கூட கொஞ்சமாக வந்து க்ரோசரி ஐட்டமும் வாங்கியிருந்தோம். என்ன வாங்கியிருந்தேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெரூன் கலர் டிஷர்ட்டு, சென்டரில் மட்டும் இந்த டிசைன் வச்சுருக்கா, அவ்வளோதான். ரொம்ப ப்ளெயினாக ரொம்பவே அழகாக இருந்தது டிஷர்ட்டு. கலர் ரொம்ப அழகான கலரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து டிஷர்ட்டு, இது ஃபுல் ஹேண்ட் வச்சு கேப் வச்சு அட்டாச் ஆகிருந்தது. சென்டரில் மட்டும் இந்த டிசைன் போட்டிருக்காங்க. நல்லா சாஃப்ட் மெட்டீரியல், குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. டிஷர்ட் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேருக்காக கொஞ்சமாக வந்து ஷார்ட்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் ஷார்ட்ஸு. அடுத்து ஒரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பிள் கலரில் லைன் போட்டிருக்கு. இது வந்து பாப்பாக்காக தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரொம்ப பிளெயின் டிசைனாக சூப்பராக இருந்தது. அடுத்து இந்த எல்லோ கலர் ஷார்ட்ஸு, இது சென்டராக மட்டும் இதுமாதிரி பவ் வச்சுருந்தது, அவ்வளோதான். ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. டெய்லி வேருக்காக வாங்கியிருந்தது. அடுத்து இந்த பிளாக் கலர் வந்து ஜீன்ஸ் டைப்பில் ஒரு ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து குட்டி பாப்பாக்காக வாங்கியிருந்தோம். அடுத்து வந்து இந்த ப்ரௌன் கலரில் இது ஒரு ஷார்ட்ஸ் தான். இதில் டெய்லி வேருக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இந்த டைப்பில் வந்து வாங்கியிருந்தோம். டெய்லி வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து ஷார்ட்ஸாக வாங்கியிருந்தது. அடுத்து இந்த ஒயிட் கலரில் ஒரு டிஷர்ட்டு, நல்லா இந்த ஸ்வெட்டர் டைப்பில் வாங்கியிருந்தோம். இந்த டைமில் வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாக்காக ஒரு வந்து டெய்லி வேருக்காக ஒரு செப்பல் ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த ப்ளூ கலரில் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது போடுறதுக்கு. அடுத்து வந்து பெரிய பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தோம். எல்லோ கலரில் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ட்ரெஸ்ஸு, பிளெயின் டிசைனு, ரொம்ப நல்லா இருந்தது. போட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது பாப்பாவுக்கு. சென்டரில் மட்டும் இது ஒரு பட்டன் வச்சு கொடுத்துருந்தாங்க. சிம்பிளாக ரொம்பவே வந்து டீசெண்டாக இருந்த ட்ரெஸ்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ப்ளூவில் வந்து லெஹங்கா தான் வாங்கியிருந்தோம். இது வந்து டாப்பு, நெக்லேயும் கீழே மட்டும் இது மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கர்ட்டு, இது வந்து கீழே மட்டும் வந்து நல்லா வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் நல்லா ராயல் ப்ளூவில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை ஃபங்க்ஷன் டைமில் போகிற மாதிரி ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. லெஹங்கா வந்து பாப்பாவுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்னால இந்த டைப்பில் வந்து வாங்கியிருந்தோம். பாருங்கள், கீழே ஃபுல்லாக வந்து இது மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கிராண்டாகவும் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து டாப் மேலே போடுற மாதிரி ஒரு ஓவர் கோட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நம்ம போட்டும் போடலாம், போடாமல் கூட போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாலு, இது மட்டும்தான் வந்து பெரிய பாப்பாக்காக வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீன்ஸ் வாங்கியிருந்தோம். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேர் பண்ணுற மாதிரி வந்து 2 வந்து ஷர்ட் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து மெரூன் கலர் ஷர்ட்டு, இன்னொன்று வந்து லைட்டாக வந்து பர்பிள் கலர் ஷர்ட் வாங்கியிருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளோட செக்ஷன் வந்துடுச்சு. எனக்கு வந்து இந்த பீச் கலரில் வந்து ஒரு குர்த்தி தான் வாங்கியிருந்தோம். 2 குர்த்தி வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பீச் கலர் வந்து குர்த்தி ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. ரொம்ப அழகான ஒரு குர்த்தி. ஃப்ரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து சீக்வன்ஸ் மாதிரி ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா அழகாக டீசெண்டாக இருந்தது. கலர் ரொம்ப அழகான கலர் கூட. இந்த குர்த்தி தான் வந்து எனக்காக வாங்கியிருந்த குர்த்தி. இதுக்கு வந்து பேண்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் பேண்ட் தான். யூஸ்வலாக நம்ம வேர் பண்ணுற மாதிரி நார்மல் பேண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஷால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஷால். இந்த ஷால்க்காக தான் சொல்லப்போனால் இந்த ட்ரெஸ்ஸே வந்து வாங்கியிருந்தோம். நெட்டு டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஷால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இந்த ஷால் வந்து ரொம்ப அழகாக இருந்தாக்க அதுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்குவேன். யாரெல்லாம் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் வந்து இந்த ட்ரெஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்கில் மட்டும்தான் டிசைன் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்த இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகிடுது இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது. இது பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து வேறு கலராக வந்து காமிக்குது. ஆனால் ரியலாக பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் வந்து பேண்ட்டு. இது 2 காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஷால், இதோட ஷால் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது மாதிரி கொஞ்சம் நல்லா உள்ள நியூ பேட்டர்னாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஷால். இந்த ஷாலுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணேன். இந்த 2 கலருமே என்கிட்ட இல்லாத கலர். அவ்வளோ அழகாக இருந்தது இந்த 2 ட்ரெஸ்ஸுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேருக்காக வந்து ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வாங்கியிருந்தேன். கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனு. இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் டைப்பில் தான் வாங்கியிருந்தது. இடுப்பு சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஷேப் வந்து நல்லா கரெக்டாக வந்து எடுத்து காட்டுற மாதிரி நம்ம பாடியோட ஷேப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா கை வந்து எல்போ வரைக்கும் பஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். இதோட ஸ்லீவ் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுருந்தோம்னா இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா லுக்காக வந்து எடுத்து காட்டுது. அடுத்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நல்லா அழகான ட்ரெஸ்ஸு, நல்லா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸும் கூட. இதோட நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான நெக் பேட்டர்ன், வி ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீசெண்டான நெக் பேட்டர்னு, ரொம்ப நல்லா ஒர்த்தியான ட்ரெஸ்ஸு. ரொம்ப நல்லா அழகாகவும் இருந்தது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு. நம்ம டெய்லி வேர்க்கு வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இந்த டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டு, ஒயிட் கலர்லேருந்து லைன் போட்ட மாதிரி. அடுத்து இந்த க்ரீன் கலர் வந்து டிஷர்ட்டு. இதில் வந்து குட்டியாக வந்து ஒரு டிசைன் இருக்குது, அவ்வளோதான்.
அடுத்து வந்து இந்த எல்லோ கலர் வந்து டிஷர்ட் இதுதான் வந்து எனக்காக வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு. அடுத்து வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக தான் இந்த க்ரோசரி ஐட்டம் வந்து வாங்கியிருந்தோம். என்ன வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். லஞ்சு பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 2 வந்து டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்ம பொரியல் வச்சுக்கலாம், கீழே வந்து ரைஸ் வச்சுக்கலாம். ரொம்ப குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது இதோட பாக்ஸு. அடுத்து வந்து இந்த குட்டி வந்து பவுச், இது நம்ம வந்து காயின் வந்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். யூனிகார்ன் பவுச் ரொம்ப நல்லா அழகாக க்யூட்டாக இருந்தது. 2 வந்து ஹெட் பேண்ட் வாங்கியிருந்தேன். 2 கிளாஸஸ் ரொம்ப க்யூட்டாக குட்டியாக வந்து கிளாஸ் இருந்தது. நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு ஒரு குட்டி வந்து ஒரு பவுல் ஒன்று வாங்கியிருந்தது. அடுத்து நம்ம எப்படி வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஜீரகம், வெந்தயம் அந்த பாக்கெட் வந்து வாங்கியிருந்தது. அடுத்து வந்து சிக்கன் மசாலா வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பு வாங்கியிருந்தேன். ஒரு 1 கிலோ வந்து கம்பு வாங்கியிருந்தேன். இதை வச்சு இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லம் வாங்கியிருந்தது. 1/2 kg வந்து வெல்லம். இந்த வெல்லம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பவுட்ரு வெல்லம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குலோப் ஜாமுன் பாக்கெட் வந்து வாங்கியிருந்தது. நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது, ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தேன். ஸ்வீட் பண்ணுறதுல வந்து ஆட் பண்ணுறது இந்த மிட்டாய் மெட் வந்து ஒரு பாட்டில் வந்து வாங்கியிருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட் வந்து சோயா சங்க்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். மேகி வந்து எப்போயாவது வந்து பாப்பா கேட்பா, அவளுக்கு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மேகி பாக்கெட் வந்து வாங்கியிருந்தது. 1 கிலோ வந்து உளுந்து வந்து வாங்கியிருந்தது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஷாப்பிங்கில் வந்து முடிஞ்சிடுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.